ஆண்டவரும் அருமை இரட்சகரும் சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்குது. நம்ம வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாமே சொன்ன மாதிரியே நிறைவேறி கொண்டு வருகிறது. ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூகம்பம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம். அப்படியே எதிர்ச்சியாக நடக்கும். டெய்லி நடக்காது, எப்போமாச்சும் நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 பூகம்பம் நம்ம பார்க்குறோம். அந்த ஊரில் பூகம்பம் வந்துச்சு, இந்த ஊரில் பூகம்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் பல இடத்துல வந்திருக்கு. அது பல சேதங்களையும் உண்டாக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு இது ஒரு பிரதான ஒரு அடையாளமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ யுத்தங்களும் யுத்தத்தின் செய்தி நீ கேள்விப்படுவேன், பல தேசத்தில் பூகம்பம், நில அதிர்வுகள், நில நடுக்கங்கள் இதெல்லாம் வரும்பா. இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ தயாராகிக்கணும். ஏன்னா நான் வாசப்படிக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம தயாராகணும், பரிசுத்தப்படணும். நமக்குள்ளே இப்போ என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தமாக தானே இருக்கிறேன், நான் நல்லா பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறேன், என் தொழில்களில் நான் உத்தமனாக இருக்கிறேன், நான் பரவராஜ்யத்தை அடைஞ்சிருவேன், நான் சர்ச்சுக்கு போகும்போதோ மற்ற நேரத்துலையோ வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன், வெள்ளை தான், ஒயிட்டுன்னு ஒயிட்டு தான், பனியன் கூட ஒயிட்டு, வாட்ச் ஒயிட்டு, நான் யூஸ் பண்ணுற எல்லாமே ஒயிட்டு, என்னோட செப்பல் ஒயிட்டு, தாடி கூட சில பேர்த்துக்கு ஒயிட்டு, பிளாக்காக இருந்த முடியை கூட ஒயிட் ஆக்கி விட்டாச்சு. இப்போ முடி ஒயிட்டு, கார் ஒயிட்டு, வீடு ஒயிட்டு, சர்ச் ஃபுல்லாக ஒயிட் கலர். இதனால் பரிசுத்தம் வந்துடுமா? இல்லை இதனால் நம்ம பரலோகராஜ்யத்தை அடைஞ்சிரும் அப்படின்னா கிடையாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. உபாகமம்ல 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, நான் உனக்காண்டி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் அப்படின்ட்டு. பரலோகத்தில் என் பிதாவில் பல வாசஸ்தலங்கள் இருக்குது. அதில் மனிதர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அது ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் வருவேன்ப்பா, திரும்ப வந்து உடனே அந்த ஸ்தலத்தில் வைத்து நானும் உன் கூடயே வாசம் பண்ணுவேன் அப்படி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் வாக்குரைத்தவர் மாற மாட்டார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோகத்துக்கு நான் பிரவேசிக்கணும் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய பரிசுத்தத்தினாலும் உங்களுடைய நீதினாலும் நாம் மனதில் வைத்திருக்கிற அந்த சுய நீதிகள், இருதயத்தில் உள்ள உத்தமத்தினால, நீங்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கிறதுனாலையும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுனாலையும், நீங்கள் பொய் பேசாதனாலையும், நீங்கள் கர்த்தருக்கு கரெக்டாக காணிக்க கொடுக்கறதுனாலையும், தசமாக கொடுக்கறதுனாலையும் நீங்கள் பரலோகத்துக்கு பிரவேசித்து விடுவீர்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் நாம் பிரவேசிப்போம். தேவனுடைய இரக்கத்தினாலையும் அவருடைய கிருபையினாலையும் தான் நாம் பரலோகத்துக்கு பிரவேசிக்க போகிறோமோ தவிர நம்முடைய அந்த சுய நீதியிலையும், நம்ம இதயத்தில் உத்தமம், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உத்தமமாக இருக்கிறேன், நான் பொய்யே சொல்வதில்லை, நான் அவனை மாதிரி இல்லை, நான் நல்லா வாழ்கிறேன், நான் சர்ச்சுக்கு தினமும் கரெக்டாக போகிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நீண்ட முழங்கால் போட்டு பெரிய ஜெபம் பண்ணுறேன், இதனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க தேவ ஜனமே. தேவனுடைய கிருபையினால தான் நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களோ தவிர உங்களுடைய நீதினாலையும் இருதயத்தில் உத்தமத்தினாலையும் நீ அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வசனம் சொல்லுது, ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். உன்னுடைய நீதினால நீ உன்னுடைய நீதியை எப்படி கம்பேர் பண்ணுற அப்படின்னா, உன்னுடைய சபைக்கு வர மக்களோடு அவனோட நான் நீதிமானாக இருக்கிறேன். அந்த பையனை பார்த்தீங்களா, அவனை நான் அங்கே பார்த்தேன், அவன் அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தான், இவன் இங்கே பார்த்தேன், இவன் இங்கே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான், இவனோட நான் நீதியாக இருக்கிறேன். இவன் தொழிலில் சுத்தமே இல்லை, இவன் ஃபுல்லாக ஏமாற்றி விற்கிறான், கள்ள தராசு பண்ணுறான், ஆனால் நான் ஆண்டவரை நீதிமானாக இருக்கிறேன், இதனால் நான் பரலோகத்துக்கு பிரவேசிப்பானா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களோட பரிசுத்தத்தை கொண்டு இந்த உலக மக்களோடு நீங்கள் இடைப்பட்டு பார்க்குறீங்க, அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க.
நினைக்கிறீங்க. ஆனால் பரிசுத்தரிலும் பரிசுத்தர் வல்லவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் தேவஜனமே. நீங்கள் இவனை விட ஒருவேளை பரிசுத்தமாக இருக்கலாம், நீங்கள் அவனை விட பரிசுத்தமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஸ்கூலில் படிக்கிற அந்த பையனை விட நீங்கள் நல்ல பையனாக இருக்கலாம், உங்கள் காலேஜில் உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்கார வட்டாரம் இவங்கள விட நீங்கள் ஒருவேளை உண்மையாக உத்தமமாக வாழலாம். ஆனால் அதனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய ஈவு, அவருடைய கிருபையினால தான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க போகிறோம். அதனால் இவங்க கூட உங்களோட பரிசுத்தத்தை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அது தேவனும் விரும்புகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெருமை வருது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் உத்தமமாக இருக்கிறேன், நான் பொய் சொல்கிறதில்ல, நான் உண்மையை மாத்திரம் பேசுகிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பெருமை வருது. அவனை நீங்கள் தாழ்த்தி உங்களை நீங்கள் உயர்த்தி ஒரு பெருமை கொள்றீங்க. ஏன்னா பிசாசும் அப்படி தான் விழுந்தான். அவன் தேவனோடு அங்கே இருந்தவன், அவன் பரலோகத்தில் இருந்தவன். சும்மா ஒன்றா வந்து அநீதி செய்கிற இடத்துலையோ இல்லை துன்மார்க்கிற மத்தியிலும் அவன் வாழலை. பரிசுத்த தேவன் இருக்கிற பரலோகத்தில் அவன் ஆராதனை வீரனாக இருந்தாங்க. அவன் தான் கொயர் லீடர் அங்கே. ஆனால் அவனுக்குள்ள பெருமை வருது. எதை குறித்து? அவனுடைய அந்த மேட்டிமை, அவனோட அழகை குறித்து பெருமை வருது. நமக்கு பரிசுத்தம் என்பது ஒரு அழகு தான். அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. பிசாசு அப்படியே அழகாக கொண்டு வருவான். ஏன்னா அவன் 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். மனித குலம் ஆரம்பித்து ஒரு 6000 வருஷம் ஆகுது பைபிளின் கணக்குப்படி. அவன் பெரிய பழைய பாம்பு. நம்மளை மாதிரி நிறையா பேத்த விளத்தள்ளி ருசி கண்ட பிசாசு. அவன் சாதாரண ஆள் கிடையாது. அதனால் அந்த பெருமையை நமக்குள்ளே வர வைப்பான். நீ பரிசுத்தமானதானே இருக்கிறப்பா, நீ யாருப்பா, நீ உண்மையாக இருக்கிற அந்த பிரதர் பார்த்தியா, அவெல்லாம் சரியான ஒரு தீய வழியில் வாழ்கிறேன், அவன் நீதிமானே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை அந்த பரிசுத்தத்திலேயே பெருமைப்பட வைப்பான். சரியான வித்தக்காரன். அவன்கிட்ட வல்லமை ஒன்றும் இல்லை, ஆனால் தந்திரசாலி. மறந்து விடக்கூடாது. நம்ம எதிராளியை நம்ம ரொம்ப தரக்குறவாக எண்ணிடக்கூடாது. நம்ம தேவன் அதை விட பெரியவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் விழுந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த உத்தரவாதமும் கிடையாது. இங்கே உபாகமத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. ஒருவேளை நீங்கள் இப்போ உத்தமத்தின் வழியில் நடக்கலாம், ஆனால் உங்கள் வனாந்தரமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது தேவனுக்கு உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்களுடைய அந்தரங்கம், உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைகள், தனிப்பட்ட வாழ்க்கை, இது தேவனுக்கு உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த வனாந்தரமான இடத்துல நீங்கள் தேவனுக்கு கோபம் உண்டாக்கினதை மறந்து விடவே கூடாது தேவஜனமே. ஒருவேளை இப்போ உங்களுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கலாம், நல்ல ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். அந்த தவறான எண்ணங்கள், ஒரு இச்சையான காரியங்கள், பாவத்திற்கு ஒரு வாய்ப்பு இல்லாதபடி நீங்கள் இப்போ ஆண்டவர் உங்களை கிருபையில் முடிசூட்டி இரக்கத்தில் உங்களை வச்சிருக்கலாம். ஆனால் அந்த வனாந்தரமான இடத்துல நீ மறந்துடாத தேவஜனமே. நீ தேவனுக்கு முறுமுறுத்த, தேவனுக்கு விரோதமாக அவருக்கு நீ கோபம் மூட்டின, ஆண்டவரை அழிக்காமல் அவர் கிருபையினால் இரத்த சிந்தினதுனால உன்னை அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். அதனால் நான் உத்தமே, நான் நீதிமான் மேன்மை பாராட்டுவதற்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது. நீ பரிசுத்தமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஆனால் நீ இன்னும் பரிசுத்தப்படணும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் சீக்கிரம் வரேன்ப்பா, நீ இன்னும் பரிசுத்தப்படு, இன்னும் உண்மையாரு. ஏன்னா பரிசுத்தத்திற்கு எல்லையே கிடையாது. தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி சர்வ சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி எல்லையில்லாத வல்லமை உள்ளவர், எல்லையில்லாமல் இருக்கிறாரோ, அதே போல் அவருடைய பரிசுத்தத்திற்கும் எல்லையே கிடையாது. அவர் பரிசுத்தத்திலும் எல்லை இல்லாதவர், எல்லை இல்லாத பரிசுத்தத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்கிறாரு, என்னை ஒருவன் கை நீட்டி சொல்லு பார்ப்போம், நீ என்னைய அநீதின்னு ஒருத்தன் சொல்லு பார்ப்போம், என்னை போல நீதிமான் ஒருத்தனும் கிடையாது, என்னை குற்றம் சுமற்றவனால் ஒருவனாலும் முடியாது என்று இயேசு கிறிஸ்து சவால் விட்டு சொல்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தத்திற்கெல்லாம் பரிசுத்தவர், எல்லையற்ற பரிசுத்தர். அவருக்கு பரிசுத்தத்திற்கு எல்லையே கிடையாது. அவரோட பரிசுத்தத்தை கம்பேர் பண்ண தேவஜனமே. ஏன் அவன் கூட இருக்கவன், உன் சபையில் உள்ளவன், உன் சபையில் உள்ள வாலிபர்கள், நண்பர் வட்டாரத்தோடைய பரிசுத்தத்தை கம்பேர் பண்ணுற. நீ அப்படி கம்பேர் பண்ணனா நீ விழுந்து போயிடுவ, நீ ஏமாற்றப்பட்டு போயிடுவ. ஏன்னா உன்னுடைய பரிசுத்தத்தினாலையும், உன்னை உத்தமத்தினாலையும், உன்னுடைய நீதியினாலையும் நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய கிருபையினால தான் நீ சுதந்திரிப்பது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிசாசு வஞ்சிக்கிறவன்,
அழகாக உடனே வஞ்சிச்சிருவான். இறுதி வரை நிலைநிற்பம் தான் தேவஜனமே ரட்சிக்கப்படுவீங்க. இந்த கடைசி காலத்தில் தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தே நமக்கு பெருமையை கொடுத்து அப்படி அதுலேயே மேட்டிமையாக இருந்து நம்மளை விழத்தள்ளிடுவான். தேவனுடைய வருகை வரும் பொழுது தேவ தூதர்களின் எக்கால சத்தம் நமக்கு கேட்கும் பொழுது நாம் பரிசுத்தமாகி மறுரூபப்படுவோம். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் மறுரூபப்படுவோம். ஆனால் இந்த உன்னுடைய சுய நீதி, நீ நினைக்கிற பற்றிய ஒரு நீதி, அந்த நீதினாலேயோ நீ ஒன்று மைண்டில் வச்சுருக்க பார்த்தியா, இதனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் இப்படி பண்ணுறேன் அதனால் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் இப்படி இருக்கிறேன் அதனால் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிற பார்த்தியா. டுடே ஹாவ் டு பிரேக் தட். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இன்னைக்கு அதை நீங்கள் உடைக்கணும். உன்னுடைய இருதயத்தின் சுத்தத்தினால இல்லை, தேவனுடைய கிருபையினால தான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் பிடிக்க போகிற. அதனால தான் நாம் அதை சுதந்திரிக்க போகிறோம். அதனால் தேவனோடு உங்கள் பரிசுத்தத்தை கம்பேர் பண்ணுங்கள். தேவச்சனம் அதை ஏசாயா சொல்கிறாரு, தெய்வமே உம்முடைய சமூகத்தில் தேவதூதர்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லும் பொழுது அவர் உணர்வடைகிறார். நான் அசுத்த வாயுடையவன், அசுத்த நாவுடையவன், நான் தீமையானவன், நான் பாவி என்று அந்த இடத்துல ஏசாயா உணர்கிறார். பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக நாம் ஒன்றுமே கிடையாது. நம் நீசனும் குப்பையும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் தேவஜனமே. அதனால் இதை குறித்து மேன்மை பாராட்டி உங்களுடைய பரிசுத்த பரலோகத்தை இழந்து விடாதீங்க. எல்லையற்ற பரிசுத்தராகிய தேவனோடு உங்களோட பரிசுத்தத்தை இன்னும் பெருக்குங்க, இன்னும் பெருக்குங்க தேவஜனமே. ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிங்க. ஆண்டவரே இன்னும் நான் பரிசுத்தமாக எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே, இன்னும் நான் உண்மையாக இருக்கணும், இன்னும் நோக்கி நான் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னும் அதிகம் 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 அதிகமாகி பரிசுத்தமாகி கொண்டே இருங்க தேவஜனம். ஏன்னா உனக்கு வனாந்தரமான ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல நீ தேவனை முறுமுறுத்த, திரும்ப அந்த இடம் வராமல் இருக்கிறதுனால நீ ஒருவேளை பரிசுத்தமாக இருக்கலாம். அந்த வனாந்தரமான இடம் ஒரு கஷ்ட நெருக்கமான இடம், பாவம் விழத்தள்ளுகிற இடம், அந்த இடத்துல நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த, அவருக்கு விரோதமாக நீ கோபம் உண்டாக்குன. ஆனால் அந்த இடம் நீ வராமல் இருப்பதனால தேவனுடைய கிருபையில் வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை தினமும் தினமும் நம்ம பெருக்கிக் கொள்ளணும். இன்றைக்கி ஒருவேளை நம்ம உத்தமனாக இருக்கலாம், நீதிமானாக இருக்கலாம், பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நாளை கழித்து இன்னும் 1 மாதம் கழித்து ஒருவேளை அந்த வாய்ப்பு வரும்போது, அந்த சூழ்நிலைகள் அமையும் போது, பணாந்தரமான இடம் வரும்போது நாம் பரிசுத்தமாக இருப்போமா? கேள்விக்குறிதான் தேவஜனமே. அதனால் உங்களுடைய சுய நீதி நிமித்தமும் உங்கள் இருதயத்தோட உண்மை நிமித்தமும் நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. தேவனுடைய கிருபையினால் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன், அவருடைய கிருபையினால் நான் தினம் தினம் ஜெயிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தினமும் தேவன் நமக்கு கிருபையை கொடுங்க, இன்னும் என்னை பரிசுத்தமாக்குங்க, இன்னும் நமக்கு உண்மையானவனை மாற்றுங்க என்று ஜெபித்து அந்த பரிசுத்தத்தின் கிருபையில் நாம் வளரும் பொழுது அளவில்லாத பரிசுத்தர் அவருடைய அந்த பரிசுத்தத்திற்கு நம்மளை அப்படியே எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் நம்ம சுதந்திரிக்க செய்வார். எபேசியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு தேவஜனமே, இது உங்களால் உண்டானதல்ல, கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. கிருபையினால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனாலையோ, நீங்கள் கரெக்டாக தசமமாக கொடுக்கறதுனாலையோ, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுனாலையோ, உங்களுடைய பரிசுத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அதனால தான் நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறீங்க. அதனால் தேவனுடைய கிருபை கேட்டு அதுக்கு மன்றாடுங்க. அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பூகம்பம்னா பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, பூமி தயாராகிவிட்டது, வானத்தின் சத்துவங்கள் தயாராகிவிட்டது, தேவ தூதர்கள் தயாராகிவிட்டார்கள், ராஜாதி ராஜனுடைய வருகைக்கு இந்த சர்வ சேனையும் சர்வ அண்ட சராசரமும் தயாராகிவிட்டது. ஆனால் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே அதிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுவோம், நம்மை நாமே ஏமாற்றி விடுவோம். பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த உபத்திரவ காலத்தில் உட்படுவதற்கு அது வழிவகுத்துரும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்துக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு அதுதான் பிசாசு அழகாக உங்களை உள்ள தள்ளிடுவான். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார்.
ஒரு கொடுமையான காலம். அதனால் உங்களோட பரிசுத்தத்துலேயும் நீங்கள் ஒன்று நினச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்க, இதனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ட்டு. அதனால் நீங்கள் போகவே முடியாது. உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. பிசாசு உங்களை விழத்தளிராமல் கவனமாக இருங்க. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, இது உங்களால் உண்டானது அல்ல. ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினாலே உண்டானது. இது உன்னுடைய கிரியையினால் உண்டானதல்ல, நீ உத்தமமாக இருக்கிறதுனால உண்டானதல்ல. என் தேவனுடைய கிருபையினாலே உனக்கு கிடைக்க போகிற பரிசு என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம், நித்தியமான ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன். அது உன்னுடைய கிரியையினாலேயோ, நீ செய்கிற செயல்கள், நீ படுகிற பிரயாசங்களினால் அல்ல, உன்னுடைய கிரியையினால் அல்ல, என் தேவனுடைய கிருபையினாலே கிடைப்பது. அதனால் தெய்வமே, இன்றைக்கு என்னோட இருதயத்தை மட்டும் கொடுக்குறேன் ஆண்டவரே. இதை மனம் திரும்ப பண்ணுங்க. நான் ஒன்று நினைக்கிறேன் ஆண்டவர், அதனால நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி என்னுடைய கிரியைகளினால் அல்ல தேவனே, உம்முடைய கிருபையினாலே என்னை பரலோக ராஜ்யத்துக்கு தயாராகுங்க. என் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய எக்கால சத்தம் கேட்கத்தக்கதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய உண்மை அல்ல, நான் அல்ல தெய்வமே, எல்லாம் உம்முடைய கிருபையினாலே தெய்வமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னுடைய கிருபை தாங்கி நடத்துவதா. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார்.